எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி லாகுல், நானு. லாகுலோட பொன் சிரிப்பு. சிஎஸ்கே மேட்சுக்கு நீங்க ப்ரெடிக்ஷன் கொடுக்காமலே போயிடுறீங்க, ப்ரிவியூக்கு வராம. சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க இன்னைக்கு. அன்பார்ச்சுனேட்லி வந்து சிஎஸ்கே தோத்துட்டாங்க. நாங்க வாட்சலாங் போட்டாதான் தோக்குறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இன்னைக்கு பதில் கிடைச்சிருச்சு. சிஎஸ்கே எப்படியா இருந்தாலும் தோத்துட்டாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இதெல்லாம். வே வந்து சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோரு சப்பார் தான். அந்த வென்யூக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேடா தோத்துட்டாங்க. நீ வாரி வாரி மண்ணள்ளி போட்ட அந்த வருண் ஆரன்ஸ் பாய்ஸும் முக்கிய காரணம் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு. பிரஃபுல் இங்கே அப்படி ஒரு பியூட்டிஃபுல் லாஸ்ட் ஓவர் போட்டாரு. சக்கீப் ஹுசேனும் நல்லா தான் போட்டாரு. என்னதான் நீ சாபம் கொடுத்தாலும் அவங்க 2வது மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2 பேருமே. இங்கே நியூபால நல்லா போடல. கடைசி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கெல்லாம் நீ பேசாத. மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. கடைசி ஓவர்ல என்ன கம்போஜியும் சக்கீப் ஹுசேன் எப்படி போட்டாரு? ஓவர் டர்ன் அடிச்சிருந்தா என்ன பேசிட்டு பண்ணீங்களா? இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், என்ன பேசிட்டு சொல்லு. ஏண்டா 18 கொடுத்தது வந்து ஷெப்பர்ட் டிஃபெண்ட் பண்ணாரா 18 ரன் இன்னைக்கு? டேய் அது இருந்தது வந்து ஸ்டப்ஸும் மில்லரும், அது வேற. இதுல கம்போஜும் ஓவர் அடிச்சாரு. இல்ல நான் சொல்றேன், அதெல்லாம் ஓகே. நான் சொல்றேன் கேக்குறேன். 4 overs 60, 3 overs 45ன்றது இந்த பிட்ச் இந்த இதுல வந்து வெரி 4 ஓவர் 32 ரன், ஒரு விக்கெட் சக்கீப் ஹுசேன். அதுக்கு பேசு. நான் சக்கீப் ஹுசேன் நல்லா தான் போட்டாருன்னு சொன்னேன். போனதே என்ன சொன்னேன், வாரி வாரி சாபம் விட்ட போன மேட்ச். இல்ல நான் என்ன சொன்னேன், சக்கீப் ஹுசேன் வந்து நல்லா போடுறாரு, பிரபுல்ஜே ஓவரா பில்டப் பண்ணாதீங்க போன வேற சொன்னேன். ஒரு மேட்ச் நல்லா போட்டாங்க அப்படின்னு வாழ்த்துறதுக்கு உனக்கு மனசு வராம எப்படி சாபம் விட்ட? உனத்கட்டுக்கு பதிலா வந்து நல்லா போட்டாங்க அப்படின்னு உனத்கட் போட்டு டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு இன்னைக்கு. இந்த 18 ரன் 2 பால் மிச்சம் இருக்கிறப்ப அடிச்சிருப்பாங்க அவங்க. ஓவர்டன் வந்து 4 6 அடிச்சு முடிச்சிருப்பாரு இந்த மேட்சை. சரி ஓகே, கேமுக்கு வந்து அதான் ரொம்ப நல்லா விளையாடிட்டாங்க. அகைன் நான் ஒன்றும் சொல்ல வரல. 2 யங்ஸ்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. விஷ் தம் வெல் அண்ட் மூவ் ஆன், அவ்வளவுதான் நான் சொல்றேன். வருண் ஆரன் வில் பி ஹாப்பி மேன் டுடே அப்படின்னு ரவி சாஸ்திரி சொன்னாரு கமெண்ட்ரியில. ஹி வில் பி ஹாப்பி மேன் இண்டீட். 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வந்து வெரி பேட், அண்டர் குக்டு. அவங்க வந்து halfway through தேவர் அஹெட் ஆஃப் த கேம். அவங்க ஒரு தேவையில்லாத ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணாங்க. ஷார்ட் ஃபார் அகில் ஹுசேன். அதுலயும் அவங்களுக்கு நெட் நெகட்டிவ் தான் வந்திருக்கு. மேட்ச் ஷாட் வந்து 30 பால் 34 ரன் அடிச்சு இது பண்ணி விட்டாரு. 3 overs 38 கொடுத்துட்டாரு. இவங்களும் ஒரு டாக்டிக்கல் எரர் பண்ணாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் தேவையில்லாம கொண்டு வந்தாங்க. அந்த டாக்டிக்கலுக்கும் இந்த டாக்டிக்கலும் சரியா போச்சு. பட் தென் அன்பார்ச்சுனேட்லி இவங்க வந்து தே மேட் அ மெஸ் ஆஃப் இட் அண்ட் லாஸ்ட் த கேம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இவங்க 195க்கு கொண்டு வந்ததாலும் பவர் பிளேல அந்த மேட்ச் ஷாட்டோட ஓவரோட ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா கண்ட்ரோல்ல இருந்தாங்க. 4 ஓவர் கூட நல்லா கண்ட்ரோல் இருந்தாங்க. மேட்ச் ஷாட் அந்த ஓவர் போட்ட உடனே அதுல இருந்து அவர் 15 பால் 50 அடிச்சாரு. ஸோ அந்த பவர் பிளேல அவங்க 60 ரன் ரீச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்த ஒரு ஸ்டேஜ்ல விக்கெட்டே விழுகாததுனால தே வென்ட் அப் டு 72 75. ஸோ அதுல விக்கெட்டும் விழுகல. ஸோ ஐ திங்க் அதுல கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. நோ அதர் வே அதுல இருந்து வாங்குறதுக்கு. நம்ம பதிலுக்கு நம்ம பவர் பிளேல அடிச்சிருந்தாலும் நம்ம 3 விக்கெட் போயிடுச்சு. ஒன்னு வந்து மொமெண்டம் இருந்தப்ப வந்து மாத்திரைக்கு அன்பார்ச்சுனேட்லி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆனது, அந்த வெயிட் பண்ணி திருப்பி உள்ள கொண்டு வந்தது, அதுக்கு ஒரு பிரேக் ஆயிடுச்சு. அது டக்குன்னு அவர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இஷான் மலிங்கா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா பவுலிங் போட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ரீல்ஸ்ல யாரையோ ஒரு பவுலிங் கோச்சை பிடிச்சி சவுத் ஆப்பிரிக்கா போய் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்து இப்போ 140 கிட்ட போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இஸ் இம்ப்ரூவ்ட் ஓவர் நைட்ன்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பவுலர் மாதிரியா தெரியுறாரு. அதனால தான் அவர் நம்ம முதல்ல கேட்டோம் ஏன் அவருக்கு ஓப்பனிங் கொடுக்குறாங்கன்னா, பிகாஸ் இஸ் டச்சிங் இந்த 140 கேம்ல. ஸோ மெயின் காரணம் வந்து இஷான் மலிங்காவும் நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க போட்ட அந்த 8 ஓவர் வந்து தே கண்ட்ரோல் த ரன்ஸ் வெரி வெல். அதை ட்ரெயின் பண்ணிட்டாங்க. விக்கெட்ஸும் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்தாரு. ஸோ இட் வாஸ் வெரி இம்பாக்ட். அந்த சொன்ன மாதிரி ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் தான். மேபி ஒரு அப்ளை பண்ணியிருந்து விளையாண்டுருக்கலாம் சர்ஃப்ராஸ் கான். அது மேட்ச் ஷாட் அந்த இன்னிங்ஸ் வாங்க நெட் நெகட்டிவ் இன்னிங்ஸ். அது 30 பால் 34 ரன். அவர் ஸ்டார்ட் பேட் பண்ணி அவர் அடுத்த மேட்சும் விளையாடணும் அப்படின்றதுக்காக பண்ணாரு. அவர் அடுத்த மேட்சும் விளையாடுவார். இப்போ எப்படி தெரியுமா, இவர் வந்து 1 டவுன் போயிட்டார்ல ஆயுஷ் மாத்திரை. அவங்க வந்து மேட்ச் ஷாட்டை வச்சு 1 டவுன்ல ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஆயுஷ் மாத்திரைவை. அவர் வந்து அவர் நினைச்சதை அவர் ஸ்டார்ட் பேட் பண்ணணும்னு நினைச்சதை அவர் பண்ணிட்டாரு. அவரை திருப்பி அங்க இங்கேயே அடிக்கல, வாங்கதே மட்டும் இதே மாதிரி தான் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து உருள் பட்டேலையோ இது அவங்க தோனியோ இறக்கி விட்டா இட் வில் பி லிட்டரலி பெட்டர். பார்ப்போம் அகில் ஹுசேன் திருப்பி கொண்டு வந்தா அவங்க இதுதான் பண்ணுவாங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிச்சுங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அந்த போத் அண்டர் ரேட்டட். இந்த இது எஸ்பெஷலி ஈசான் மலிங்கா ரொம்ப அண்டர் ரேட்டட். இஸ் இம்ப்ரூவ் ஹியூஜ். இது இன்னைக்கும் ரொம்ப நல்லா போட்டார் அவர். ஆக்சுவலா இந்த 194 அடிச்சதுக்கு அப்புறம் இந்த கமெண்ட்ரேட்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க எப்ப ரீசெண்டா சிஎஸ்கே வந்து 194 சேஸ் பண்ணி பாத்திருக்கீங்கன்னு எல்லாத்திட்டையும். யாருக்குமே பதில் சொல்லல. இப்ப பண்ணாங்க இந்த தடவை கிட்டத்தட்ட. அப்புறமேட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவங்க ஐபிஎல் ஹிஸ்டரியில ஏதோ 3 ஓவர்ஸ்ல வந்து 40
52. 53 அடிச்சிருக்குங்கிறது. ஆனா இன்னும் பண்ணது இல்ல வித் ருத்துராஜ் கேக்வாட் இந்த 11 அவங்க பண்ணது இல்ல. ஸோ ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்தது, பட் மிட் ஓவர் ருத்ராஜ் கேக்வாட் வந்து 180 சேஸ்ல இது வரைக்கும் ஐ திங்க் 25 கூட அடிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு அவர் வந்து நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சு, பட் அந்த நல்ல பால் இஷான் மலிங்க ஃபர்ஸ்ட் பால் கரெக்டா நாட்டுற மாதிரி தான் வந்துச்சு. அது எட்ஜ் அவுட் ஆயிட்டு ஆனா போயிட்டாரு. ஃபார்ம்ல இருந்த கேக்வாட் அதை வெளியடிச்சிருப்பாரு வெற்றி. அது அடிச்சிருப்பாரு வெற்றி. அது அடிக்க வேண்டிய பால் தான். அது ஒரு நல்ல பால், ஃபாஸ்டா ஃபார்ம்ல இருந்துச்சு, இருக்க எதிர்பார்க்கல. கேக்வாட் தானே 3 பவுண்டரி அடிச்சாரு. அதெல்லாம் நல்லா தான் ஃபார்ம்ல இருக்க கேக்வாட் தானே சொன்னீங்க. போன 5 மேட்ச்ல எப்படி ஆடினாரு, இந்த மேட்ச்ல தான் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாருன்னு தோணுச்சு. அவ்வளவுதான், 40 வேற நிமிஷம் எதுவும் இன்னைக்கு உள்ள ஆடி இருக்காரு கேக்வாட். 19 ரன் அடிச்சிருக்காரு. பால் அது 20 நிமிஷம் ஆயிடுச்சு மாத்திரை காலத்தோடு. பட் நெட் சர்ஃபராஸும் இவங்க மாத்திரை எப்ப போனாரோ இல்ல குல் ஒரு இன்னொரு டாக்டிக்கல் இதுவும் என்னன்னா மாத்திரை சர்ஃப்ராஸ் அனுப்பியிருக்கணும், போயிட்டு சர்ஃபராஸ் அனுப்பியிருக்கணும். அவங்க சிமிலர் கைண்ட் ஆஃப் இது அடிச்சிருக்கணும். ஷார்ட் அனுப்பி அவங்க மொமெண்டமே கெடுத்து விட்டாரு. ஷார்ட் 113 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறது வந்து அப்போ கூட ஓகே, கடைசியா சேஸ் பண்ணியிருக்கலாம். பட் பிரவிஸ் அவுட் ஆனது தான் ஒரு பெரிய இது. நீ சொன்ன மாதிரி சர்ஃப்ராஸ்க்கு அனுப்பியிருக்கணும். சர்ஃபராஸ் அனுப்பியிருந்தா அந்த மொமெண்டம் அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். ஷார்ட் அனுப்பி அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதாவது ஏற்கனவே வந்து சென்னை ஜெயிக்குமா, ஒரு மேட்ச் ஜெயிக்குமா அப்படின்ற போது இந்த மாதிரி பிச்சில் 190 கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு நல்ல இது இருக்கும் போது நல்ல ஸ்டார்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்ஜுரினால சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இன்ஜுரி இல்லைன்னா ஐ திங்க் தே வீட வாக் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் இன்ஜுரி இல்லாட்டி. பட் இது ஆயிடுச்சே, அதுதான் நினைக்கிறேன். அவங்களோட அந்த டாக்டிக்கல் இவங்க டாக்டிக்கல் நம்ம பேசிட்டோம். மேட்ச் ஷாட்டு 3 ஓவர் 38 ரன், பவுலிங்லேயும் நெகட்டிவ், 110 ஸ்ட்ரைக் ரேட்டு, பேட்டிங்கும் நெகட்டிவ். அவங்களோட டாக்டிக்கல் சேஞ்ச் இந்த லியாம் லிவிங்ஸ்டன் வராம அவரும் பாருங்க 5 பால் 1 ரன் அந்த ஃபுல் டாஸ் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பவுலிங்கும் அவர் ஒன்றும் இது பண்ணல. அதுக்கு பதிலாக தில்ஷான் மதுஷங்கா வந்திருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்குமே நியூ பால்ல. இல்ல நான் ஆக்சுவலா என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, தூபே வந்து அபிஷேக் சர்மா கேட்ச் விடுறதுக்கு தூபேவே இம்பாக்ட் சப்பா இருந்திருக்கலாம், மாத்திரை உள்ள இருந்திருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வந்து அதுவும் இல்ல, தூபே மாத்திரையும் போயாச்சு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இவங்களே விட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. ஃபீல்டிங் வைஸ் கொஞ்சம் பவுலிங் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணாங்க நம்ம ஆளுங்க. அதுல ஓரளவுக்கு இப்ப ஃபீல்ட்ல வந்து லுக் குட், அட்லீஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாம் பேசுறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அடிச்ச அப்புறம் கூட போய் பேசினாங்க. சஞ்சு சாம்சனும் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இருந்தாரு ஃபீல்டிங் இதெல்லாமே. ஸோ இப்படி க்ளோஸா போகும்போது தான் இப்படி ஒரு இன்ஜுரி ஆகி கலியில் இன்ஜுரி ஆச்சு. அடுத்தது மாத்திரை, அதாவது 11 வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அப்பா இதாண்டா ஒரு 12 தோனி வந்த அப்புறம் தான் ஏதாச்சும் யோசிப்போம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கலீல் போனாரு. கலீல் போய் ஸ்டார்க் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. முகேஷ் சௌத்ரி வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாத்திரையை தான் அடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அவரும் போயிட்டாரு. அது ஆக்சுவலா வந்து நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்க வந்து பவுலிங்ல 2 பேசர்ஸும் ஃபர்ஸ்ட் பால் 6 போனாலும் பரவாயில்லன்னு ரீகூப் 2 ஓவர்லாம் ரீகூப் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் ஷாட் நடுவில் அவங்க வந்து 3வது ஓவர் வந்து டெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. அது அவங்க வேற ஏதாவது ஆப்ஷன் ட்ரை பண்ணிருக்கணும். அப்பயே அதை இந்த டெஸ்ட் பண்ணதுல வந்து அபிஷேக் சர்மா விளையாண்டாரு. வெற்றி டெஸ்ட் கிடையாது. 2 ஓவர் நல்லா போட்டு நிறுத்தினா அது ஆசை. 3வது ஓவரையும் இப்ப வச்சு ஓட்டிட்டா பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் எனக்கு என்னன்னா அது மோர் டு டூ வித் அன்ஷுல் கம்போஜ் ஓவர் அடிச்சிட்டாங்க. அதனால சரி ஸ்பின்னே கொஞ்சம் இது விளையாடல. என்னன்னா அவரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓவர் வந்து நல்ல ஹெட்டுக்கு போட்டு கொஞ்சம் தப்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க. 3வது ஓவர் வந்து கொஞ்சம் மாட்டிடுச்சு. அபிஷேக் சர்மா வந்து நின்னுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அடியே போட்டாரு. 4 ஓவர்ல நல்லா தானடா போட்டாங்க. என்னடா அன்ஷுல் கம்போஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் 15 ரன். ஃபர்ஸ்ட் 15 போச்சுடா ஃபர்ஸ்ட் அன்ஷுல் கம்போஜ் ஃபர்ஸ்ட் ஓவர். கடைசி ஓரளவு கண்டெயின் பண்ணாங்க அவங்க. இல்லடா அதனால தான் இன்னொரு ஓவர் கொடுத்தாங்கன்ற மேட்ச் ஷாட்டுக்கு. இல்லைன்னா பேஸ் பவுலர் கொண்டு வந்திருப்பாங்க. சௌத்ரி ஓவரையும் முதல் பால்ல 6 அடிச்சிட்டாங்க. அந்த அன்ஷுல் கம்போஜ் ஓவரையும் அடிச்சிட்டாங்க. சரி மேட்ச் ஷாட்டு கொடுத்துடலான்னு பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட். பட் நான் நேற்று தான் வந்து ஒருத்தர் ரொம்ப பயங்கர கன்சிஸ்டண்டா இருக்காருன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு இருந்தா எல்லாரும் ஹார்ட் ஒர்க் அது இதெல்லாம் வேற நானும் சொன்னேன். பட் ஒரு ஃபெயிலியர் ஓகே தான். பாப்போம் என்னன்னு. இது ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தோம்னா பவர் பிளே ரொம்ப சிமிலர். அவங்க 75 for 2, இவங்க 76 for 3. ஆனா மேட்ச் போனது மிடில் ஓவர்ஸ்ல. அவங்க வந்து 88 for 3, இவங்க வந்து 72 for 3 அப்படிங்கிறப்ப 16 ரன் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்லோ ஆயிட்டாங்க. அந்த 16 ரன் ஸ்லோ ஆனதான் உங்களுக்கு பின்னாடி வந்து கடைசி ஓவர்ல இட் கேம் பேக் டு பைட் them. நிறைய பண்ணாங்க. நிறைய மிஸ்ஃபீல்ட், ரன் அவுட் கைக்கு வந்து விட்டாரு சலீர். ஐ ஸ்டில் ஃபீல் அவங்க நம்ம விக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா கடைசியில அதை அடிச்சிருக்கலாம். எண்ட் ஆஃப் த ஓவர்ஸ் விக்கெட் டன். விக்கெட்ஸ் இல்லாம இருந்தது மேட்ச் ஷாட் தான். மேட்ச் ஷாட் வந்து ஸ்லோ பண்ணிட்டாரு.
இப்போ அந்த வந்து அந்த பொசிஷன்ல இறக்கி விடுறதுக்கு இது தேவையே இல்ல. சர்ஃபராஸ், தூபே, பிரவிஸ் நீங்க யார வேணா இறக்கிருக்கலாம் அந்த ஸ்பாட்ல. அது தூபே இறக்கியிருந்தாலும் கொஞ்சம் ஸ்பின்னர் அவங்க கடைசியா போடல. சிவகுமார் 3 ஓவர் போட்டிருந்தாலும் இன்னொரு ஓவர் போடல. முன்னாடியே இறக்கி விட்டுருந்தா அவங்க ஏற்கனவே ஒரு பவுல்டு ஷார்ட்டா இருக்காங்க. தூபே முன்னாடியே இறக்கி விட்டுருக்கலாம். அதான் அவங்க அது வந்து ஒரு 2வது டாக்டிக்கல் பிளண்டர். அவர் எடுத்தது ஒண்ணு, அவர் பேட்டிங் இறக்கி விட்டது ஒண்ணு. இவங்க லிவிங்ஸ்டன் பட் தப்பிச்சிட்டாங்க. இனி வர மேட்ச்லயாவது அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது எஸ்ஆர்ஹெச். அவங்களும் கொஞ்சம் இம்பாக்ட்ஸ் எப்போ கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணி எப்படின்னு டிராவல்ஸ் தான் வெளியே போறாரு அப்படின்றப்போ உள்ள வர்றது வந்து கொஞ்சம் இதா பண்ணும். அவரு இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு. அவரு ஒரு நெட் நெகட்டிவ் இம்பாக்ட். இன்னும் 2 ஓவர் இருந்தாருன்னா அது பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருக்கும் மேட்சை. டிராவல்ஸ் ஹெட்டும் பயங்கர நெட் நெகட்டிவ் இன்னிங்ஸ் தான் இன்னைக்கும். உண்மைதான். அவரு ஆன் அண்ட் ஆஃப் 2-3 பால் அடிக்கிறாரு. பட் அதுவும் வந்து ஒழுங்கா சிக்கல. இஸ் பீன் ஸ்ட்ரகிளிங் தான். பேட் பட் ரொம்ப ஆனா திரும்புது அவருக்கு. அவர் எப்படி அடிச்சாலும் பேலன்ஸும் ரொம்ப ஆஃபா இருக்கு. பேட்டும் ரொம்ப திரும்புது கையில. இன்னைக்கு வந்து அவுட் ஆன பால் ஃபுல் டாஸ். ரொம்ப நல்ல பால்லாம் கிடையாது. அது நல்லா ஃபார்ம்ல இருக்க பேட்டர் வெளியே அடிச்சிருப்பாங்க. பேட் ரொம்ப திரும்புது அவருக்கு. பேலன்ஸும் அவ்வளோ சரியா இருக்கிற மாதிரி தெரியல பார்த்தா. இவங்களும் வந்து கிளாசன் இன்னைக்கும் அடிச்சிட்டாரு. அனிகேட், நிதிஷ், சலீல் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். லிவிங்ஸ்டனும் கிடைச்ச சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாரு. அதான் ஐ திங்க் இப்போ ஓகே எஸ்ஆர்ஹெச் வந்து ஓரளவுக்கு ஸ்போரா ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ அவங்க பாருங்க நல்லா வந்துட்டாங்க. கமின்ஸும் வந்து அடுத்த மேட்ச்ல இருந்து அவைலபிள் நினைக்கிறேன். வந்துருவாரு. சரி, ஹர்ஷ் தூபே தேவையில்லாம எதுக்கு டிராப் பண்ணாங்க? அது அவரே வச்சு ஆடிக்கலாம்ல. இல்ல யாருக்கு பதில் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவர் தூக்கணும் சலீல் அரோரா, அனிகேத் வர்மா தான் தூக்கணும். அது வந்து அவங்க ஸ்டில் இதை கன்சிடர் பண்ண பவுலிங் ஆல்ரவுண்டர். சரி, அப்ப லிவிங்ஸ்டனுக்கு பதிலாவது அந்த ஹர்ஷ் தூபேவே கொண்டு வந்திருக்கலாம்ல. உங்களுக்கு ஒரு பேட்டர் ஒரு 2 6 அடிக்கணும்னா அவரே ட்ரை பண்ணிருப்பார்ல. அதை அட்லீஸ்ட் பவுலராவது கொஞ்சம் பெட்டர் பவுலர்ல அவர். அவங்க வந்து லிவிங்ஸ்டன் வந்து கடைசி 3 ஓவர்ல 40 ரன் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு 5 பால்ல 1 ரன் அடிப்பாருன்னு அவங்க அதுவும் பேராசை. அது இவங்க ஒரு பேராசைனா அவங்களும் ஒரு பேராசை. லாகுல் பேராசைன்னு ஒண்ணே நீங்க சொல்லுங்க ஏதாவது. இல்ல நான் ஆக்சுவலா சிவம் தூபே கொஞ்சம் இது பண்ணுவாருன்னு பார்த்தேன். ஆக்சுவலா சிவம் தூபே அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் மேட்ச் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து அவங்க 4th நிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச். சிஎஸ்கே வந்து 7th இருக்காங்க. இப்போ 6 மேட்ச் ஆடிட்டாங்க. ஆனா நாமெல்லாம் வந்து டாப் 4 போயிருவோம் அப்படின்லாம் வந்து கொட்டசாமி அப்படின்னு வந்து எழுப்பிட்டாங்க. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தல ஆசை பேராசை, அதுதான் பேராசை. கோட்டசாமி அப்படின்னு எழுப்பி விட்டாங்க. இப்போ 7வது தான் உங்களுக்கு கீழே நாளைக்கு வந்து எல்எஸ்ஜி, மும்பை, கேகேஆர் தான் இருக்காங்க. இதுல வந்து கேகேஆரோ எல்எஸ்ஜியோ நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா ஓகே, கேகேஆர் ஜெயிச்சா போக மாட்டாங்க, சாரி. எல்எஸ்ஜி ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு கூட முன்னாடியே போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. டேபிளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டேபிள பத்தி இப்போதைக்கு சிஎஸ்கே ஃபேன் யோசிக்க வேணாம் அப்படின்னு டேபிள பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. அடுத்த ஜெயிக்கிறத பத்தி யோசிக்க வேண்டாம். டேபிள் இவன் ஜெயிப்பான். இன்னொரு 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிங்க, அதுக்கப்புறம் நாங்க திரும்ப ஆசைப்பட ஆரம்பிக்கிறோம். ஓகே, டன். சரி, இப்போ கோயிங் ஃபார்வர்ட் என்ன சேஞ்ச்? இப்போ ஆயுஷ் மாத்திரை டசன்ட் லுக் குட். முதலாளியும் மட்டும் நீங்களாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ், இதை பத்தி சொல்லுங்க. என்ன ஆக போகுது மெடிக்கலா என்னன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். மெடிக்கல் எக்ஸ்பர்ட், நான் இன்ஜுரி ஆகி எக்ஸ்பர்ட். இல்ல அது ஃபர்ஸ்ட் டைம் இன்ஜுரி. ஆனா போன வருஷம் இதே மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. பட் ஒன்னு பார்த்தா அட்லீஸ்ட் மினிமம் 2 weeks to 6 weeks அது சிவியாரிட்டி என்னன்னு தெரியாது. அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ரீஹேப் தான். அது எவ்வளவு நாள் தாங்க பிடிக்குன்னு தெரியல. அதுக்குள்ள வந்து அட்லீஸ்ட் 4-5 மேட்ச் முடிஞ்சிடும். யாரும் யூஸ் மேபி அவர் இம்பாக்ட்ல பார்த்தா நல்லா இருக்காரு. நீங்க ஒண்ணும் நீ தானே சொன்ன, நீ வந்து நொண்டி விளையாண்ட 1 வாரம் அவர் எப்படி விளையாடுவாரு நீ தானே சொன்ன. அதாவது இல்ல அதாவது கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 4 weeksல வந்துட முடியாதா அப்படின்னு கேக்குறேன். ஐம் நாட் சேயிங் லைக் கம்ப்ளீட்டா இல்ல, டிபெண்டிங் அப்பான் இன்ஜுரி. இப்போ கிரேட் 2 ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல கிரேட் 1 மாதிரிலாம் தெரியல. அவர் வந்து எஸ்பின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதான் தெரிஞ்சு. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஐ திங்க் இந்த மாதிரி இன்ஜுரி லாஸ்ட் இயர். இல்ல கடைசி 7 மேட்ச் ஃபுல்லா தான் விளையாண்டாரு. இன்ஜுரிலாம் இல்ல. சரி, இப்ப யார் வருவாங்க அந்த இடத்துக்கு? ஊர்வில் பட்டேலா? நான் எப்படி பார்த்தா ஊர்வில் பட்டேல் வரணும். தலை ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னா தலை வில் வாக்கின். தலைக்கு என்னதான் பிரச்சனை? தலை என்ன ஃபிட்டா ஃபிட் இல்லையா? தலை ஃபிட் ஆயிட்டே வராரு, வந்துருவாரு. இப்ப இன்னைக்கு கிரவுண்ட்ல எல்லாம் ஏதோ ஃபுட்பால் விளையாடிட்டு அப்புறம் நெட்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, அடிச்சிருக்காரு. சோ இப்ப தலை உள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க ராகுல்? இப்ப அதே சர்ஃபராஸ் ஒன்று இறக்கி விட்டுலாம். என்ன கேட்டா பர்சனலா கேட்டா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ராகுல், நான் சொல்றத கேளு ஒரு நிமிஷம். அப்புறம் நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. கெய்க்வாடும் சாம்சனும் ஓப்பனிங், 1 down சர்ஃபராஸ், 2 down வந்து நீங்க அப்படியே பிரவிஸ், தூபே கொண்டு வரவங்களும் கொண்டு வாங்க, தோனியை கொண்டு வாங்க. அதே ஓவர் 10 அப்படியே வச்சு உங்களால ஓட்ட முடியுமா? இல்ல இந்த மேட்ச் ஷாட் 1 down கொண்டு வருவார். ஃபிளமிங்கோடைய அந்த எயின்ஸ்டைன் திங்கிங்கை வச்சு மேட்ச் ஷாட் 1 down அப்படின்னு கொண்டு வந்துட்டு, ஆனால் தோனி உள்ள கொண்டு வந்துடலாம். புரியுதா? எத்தனாவது வருவாரு?
தோனி அதே 7வது 8வது வருவாரு. இது மாத்திரைக்கு பதிலா அப்படியே தோனி உள்ள வந்துருவாரு. இதே டீம் அப்படியே வச்சுக்குவாங்க. ஒன் சேஞ்ச் மாத்திரை அவுட், தோனி இன். பட் மேட்ச் ஷார்ட் நம்பர் 3 பண்ணுவாங்களா? இல்ல வேற ஏதாவது ஐடியா இருக்கா? மட்டும் முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் வழக்கம் போல சொல்றேன். ஊர்வில் பட்டேல கொண்டு வந்து ருத்ராஜ் கொண்டு இருக்கீங்க. நடக்காது தம்பி, நடக்காது. முதலாளி என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? தோனி வருவாரு, விளையாடுவாரு. அவர் வந்து அகில் ஹுசேன் திருப்பி வந்துடும் தான் தோணுது. திரும்பி வரலாம், பட் இவங்க பேட்டிங் வீக்குன்னு பாப்பாங்க. பேட்டிங் ரொம்ப வீக்கான வெற்றி. வெளியே போவா யார் வெளியே போனா? மேட்ச் ஷாட் வெளியே போவோம். மேட்ச் ஷாட் போல அக்யூஷன் வந்தா பேட்டிங் போகுதுன்னு இவங்க பார்க்க தேவையில்லை. ஆக்சுவலா அவர் அந்த 15 ரன் அவரும் அடிப்பாரு. இந்த லட்சத்துல பேட்டிங் பிடிக்கிறதுக்கு பேட்டிங் ஏற்கனவே வீக்கா தான் இருக்கு. இப்ப இருந்து மட்டும் என்ன ஸ்ட்ராங்காவா இருக்கு? இல்ல நான் என்ன சொல்றேன், ஊரில் படையிலும் கொண்டு வாங்க, தோனியும் கொண்டு வாங்க, போதும். ஃபாரின் பேர் போதும். அகில் ஹுசேன் என்னன்னா ஒரு ஃபிளெக்சிபிளா வச்சுட்டு ஒருத்தர் வெளியே வச்சுட்டு தோனியை வெளியே வச்சிருங்க. அகில் ஹுசேனா தோனியான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 100 இதோட நல்லா போட்டிருப்பாரு. அதை நான் திருப்பியும் சொல்றேன். அவரு அகில் ஹுசேனும் 100 ஆபரேட் பண்றப்ப இட் இஸ் ஹெல்பிங் 100 இன்டைரக்ட்லி. பட் அவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்களே. இப்ப நீங்க அகில் ஹுசேன் நீங்க உள்ள இறக்கலைன்னா இப்ப 100க்கு சப்போர்ட் யாரு ஸ்பின்னிங் போடுவா? இன்னைக்கு கொஞ்சம் கண்டெயின் பண்ணாரு 100, பட் இன்னும் பெட்டரா போட்டிருப்பாரு. அவர் அந்த விக்கெட் டேக்கிங் இதை அவரால பண்ண முடியல. இன்னைக்கு அந்த விக்கெட்ஸ் எல்லாம் ஓட்டன் எடுத்தாரு ஆப்போசிட் சைட்ல. சோ அப்படி பாத்தீங்கன்னா கூட அது ஷார்ட் தான். ஷார்ட் மேலதான் கை வைக்கணும். ஷார்ட் மேல நியாயப்படி கை வைக்கணும் வெற்றி. ஆனா இவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. இல்ல பண்ணிடுவாங்க. ஷார்ட் வந்து மோர் இந்த ஓவர் போடுறது தான், பேட்டிங்காக அவர் விளையாடுனதுலாம் ஏற்கனவே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. போடுறதுக்கு பரவாயில்ல, நீங்க அகில் ஹுசேனே போடு, முதல்ல இருந்தே அடி வாங்கிக்கன்னு போட்டு விட்டு. அகில் ஹுசேன் 3 ஓவர் போட்டாலும் இதோட கம்மியா தான் போயிருப்பாரு லெஃப்ட் ஹேண்டரா இருந்தாலுமே. பட் வந்து அவங்க பேட்டிங் சாலிடிட்டிக்காக பாக்குறாங்க. பட் தலா இஃப் ஃபிட் ஹி வில் வாக் இன். அதுல எந்த ஆர்குமெண்ட்டும் வேணாம், எந்த டிஸ்கஷனுமே வேணாம். இல்ல இந்த 34 ரன் வந்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேட்ச் ஷாட் உள்ளதான் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 34 ரன் அடிச்சு முக்கியமா 30 பால் அடிச்சு பாப்பாங்க. அதெல்லாம் இல்ல. அதுக்காகலாம் ஒன்னும் அவர் பேட்டிங்காகலாம் ஒரு டீம்ல எடுக்கல. அவர் வந்து பவுலிங்காக எடுத்தாங்க. அதுதான் இப்போதைக்கு மாத்திரையோட பொசிஷனை டைரக்டா ஸ்வாப் பண்றாங்களா, லைக் ஊர்வில் பட்டேல் வச்சு. இல்ல ஊர்வில் பட்டேல் மேல நம்பிக்கை இல்ல, சர்ஃப்ராஸ் இறங்கட்டும், நாங்க கார்த்திக் சர்மா மாதிரி இல்ல பிரசாந்த் வீர் மாதிரி இன்னொருத்தர் கொண்டு வராங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு தோனியை உள்ள கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். பிரசாந்த் வீர் கடைசியா பவுலிங் போட வரா மாட்டாரா? சிஎஸ்கே முதல்ல நம்ம சொன்னோம் ப்ரீ சீசன்ல இருந்தே பிரசாந்த் வீர் பவுலிங் போட மாட்டாரு, ரெடியா இல்லைன்னு பாப்போம். அதுவும் இல்ல நீ கேக்குறல அந்த இன்னொரு ஸ்பின்னர் போடணும்னு. இந்த மாதிரி மேட்ச் ஷாட் விளையாடுனாங்கன்னா they have to bring in பிரசாந்த். வீர் அந்த மாதிரி போட்டானா அது क्वेश्चन கிடையாது, நோ பிரைனர். வீர் will play and வீர் will bowl in that இது. அது சர்ஃப்ராஸ் can play at number 3. சர்ஃப்ராஸ் at number 3 நோ பிரைனர். அது யாரா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. அவரு ரவுண்ட் 360 அடிக்கிறாரு, பவர் பிளேயும் யூஸ் பண்ணுவாரு அப்படிங்கறது அதுவும் நோ பிரைனர். இது எல்லாமே நோ பிரைனர். பட் அவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நோ பிரைனர். நோ பிரைன் டீங்களே, அப்பதான் முடிஞ்சு போச்சு. 31 balls 34 லாக்குல். 31 balls 34 எங்க தலை அடிக்க மாட்டாரா? நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? போன வருஷம் நமக்கு எப்படி தெரியும்? தோனி வந்து இதே ஸ்ட்ரைக் ரேட்ல அடிப்பாரு. நீ என்ன ஸ்பின் போடுவீங்க அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, இதே ஸ்ட்ரைக் ரேட் அடிப்பாரு. ஒருவேளை பேஸ் போட்டா நிப்பாரா? நிப்பாம்ல, நாங்க வந்து நிப்போம். போன வருஷம் நின்னார்ல, இவங்க எல்லாத்தையும் அவுட் ஆகிட்டு நிக்க வச்சாங்கல்ல. எஸ்ஆர்எச் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க தான் சேஞ்ச் பண்ணுவாங்களா கோயிங் ஃபார்வர்ட்? எஸ்ஆர்எச் வந்து இந்த மிடில் ஆர்டர் தான். பட் மிடில் ஆர்டர்ல வந்து சொல்றா இல்ல சொல்லு அதேதான். இப்ப டாப் 4ல ஏதாச்சும் ஒரு இதுனா ஸ்மரன் அந்த மாதிரி வெளியே கொண்டு வரலாம். அந்த 5, 6, 7ல இவங்க தான் இருக்காங்க. அதனால எதுவும் சேஞ்ச் இல்லை. இல்லைனா லிவிங்ஸ்டனை கொண்டு வரணும். பட் லிவிங்ஸ்டனை கொண்டு வந்து பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போறது இல்லை. ஐ திங்க் தேல் ஸ்டிக் தி சேம் 11. கமின்ஸ் வந்தாருன்னா எப்படி உள்ள கொண்டு வருவாங்க, யாரை டிராப் பண்ணுவாங்கன்றதான் இப்போதைக்கு. ஓகே, கமின்ஸ் உள்ள வந்துருவாரு. பிரஃபுல் ஹிஞ்சே இல்ல சகிப் ஹுசைன் வந்து இம்பாக்ட் சப்ல இருப்பாங்க. உள்ள யார கொண்டு வராங்கன்றது அவுராஷ் துபேவா அந்த ஒருத்தரா அப்படின்னு இருக்கும். அது அவர் முடிவு பண்ணுவார். ஆமா, ஆனா இன்னைக்கு மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஹர்ஷ் தூபே தான் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம். ஆனா இவங்க இதுல கமின்ஸ் கொஞ்சம் பேட்டிங் பிடிப்பார்ல, சோ அது எக்ஸ்டெண்ட் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் இது எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போதைக்கு கமின்ஸ் will be better batsman than லிவிங்ஸ்டன். கரெக்ட் தான், கண்டிப்பா. அந்த கடைசி 2 ஓவருக்கு போதும், கமின்ஸ் போதும். இதனாலதான் வந்து ராப்கி வந்து லிவிங்ஸ்டனுக்கு போன் போட்டு பேசவே இல்லை. முதலாளி ஒரு இது அடிச்சாரு. ஓகே, இல்ல எனக்கு லேட்டா தான் புரியுது. என்னன்னு சொல்லுவாங்க, நான் புரியல, சொல்லுங்க. இல்ல முதலாளியோட ஜோக் என்ன ஃபார்மேட்? டார்க்.
ஸோ அதான் இப்போ சிஎஸ்கேக்கு இன்னும் திருப்பி வழக்கம் போல திருப்பி முதல்ல இருந்தா ஏற்கனவே எல்லிஸ் மாதிரி ஒருத்தர் போயிட்டாரு, கலீல் போயிட்டாரு. வேற என்ன இன்ஜுரி நான் மிஸ் பண்றேன்? வீரால மாத்ரே. போலிங் போட முடியல. இப்ப மாத்ரே, மாத்ரே. ஸோ அந்த மாதிரி தோனி. தோனி சிஎஸ்கே இன்ஜூர்டு. சிஎஸ்கே ஸோ இன்ஜர்டு. சரி பல நீங்க இப்படி பிளேயர்ஸ் பாருங்க. வந்த அதான் ஸ்பென்சர் ஜான்சன் இன்ஜூர்டு. அதெல்லாம் அது வந்து அவரு நம்ம காரணம் சொல்லக்கூடாது. எடுக்கிறவங்க எல்லாம் இன்ஜூர்ட் எடுத்துட்டு இன்ஜூர்னு சொல்லக்கூடாது. இல்ல, ஒருவேளை நம்ம இந்த சாம் கரனையும் 10 நாள் ரீட்டைன் பண்ணியிருந்தா அவங்க நேரம் கிளம்பி 10 நாள் ரிட்டர்ன் வந்திருப்பாரு. சாம் கரன் அப்பயே போயிருப்பாரு. இப்ப வந்து இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் மத்வால், சிமர்ஜித், மணி கிரவால், என்னது அந்த கேரளா பவுலரா அவரு கூட இருக்காரு. இல்ல அந்த பாண்டிச்சேரி ஜம்மு காஷ்மீர் பவுலர் அவரு இருக்காரு. பேர் என்ன? பேர் சேர்க்க மாட்டேங்குது. அதான் இதுல ஏதாவது ஒன்று வந்தாலும் அவங்க ஸ்டேட்டவே ஆட மாட்டாங்க. முகேஷ் சௌத்ரி ஓகே தான், 2 விக்கெட் எடுத்துட்டாருல, திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க அவருக்கு. அவர் ரொம்ப ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு பேடா போடல. ஆமா. ஓ அப்படி சொல்றீங்களா? ரொம்ப ஒன்றும் நல்லா போடலன்னு சொல்ல வந்தேன். ஐ மீன் அதான் ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து அதே மாதிரி தான் போடுறாரு. என்னன்னா போன ஃபர்ஸ்ட் வந்தப்போ 140 141 ரேஞ்ச் போட்டிருந்தாரு. இப்போ 133 134 போடுறாரு. அந்த அளவுக்கு இதுவா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அடியை போட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு சரி ஓகே விளையாடிட்டாரு, 2 விக்கெட் எடுத்துட்டாரு. இதில் கண்டினியூ வித் ஃபார் நவ். அதான் இன்னும் திருப்பி ப்ராப்ளம் ஆஃப் பிளண்டி தான் ஃபார் சிஎஸ்கே. இன்னமும் வந்து அவங்க இப்போ திருப்பி அவங்க பிளேயிங் காம்பினேஷனை they have to get it right. பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு மாத்திரைகள் மொத்தமா போனாருன்னா மாத்திரைகள் ரீப்ளேஸ்மெண்ட் யாராச்சும் நல்லதான். அது யாரா இருக்கும் அதையும் சொல்லு. யாரும் இல்ல பெருசா இல்ல, பட் யாராவது இருப்பாங்களே. இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாலும் சும்மா சப்பா தான் இருப்பாங்க. இல்ல நம்ம 14 கோடி கொடுத்து 2 பேரும் வாங்கி வச்சிருக்கோம் வெளியே. அவங்கள விளையாடுங்க ஃபர்ஸ்ட். ஏதாவது அடிபட்டுச்சுன்னா. என் தலைவன் விஜய் சங்கர்லாம் வெளியே தானே இருக்காரு அன்சோல்டா போய். தீபக் கூட எல்லாம் வெளியே தானே இருக்காங்க. சரி ஓகே பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ வியூவர்ஸ் இந்த மாதிரி ஒரு குண்டு போட்டு முடிக்கிறோம். என்ன ஆகுது அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க. சிஎஸ்கே எப்படி தான் போகணும், என்ன பண்ணா ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. வெல் பிளேட் எஸ்ஆர்எச் எண்ட் ஆஃப் த டே they held their nerves and they got across the line. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நீங்களும் சொல்லுங்க. they are in the mid table. பாய்ஸ் நீங்க வேற சொல்றது சொல்லிட்டீங்கன்னா we can close. அதான் நம்பிக்கையை தளரவிடாம கண்டினியூஸா வாட்ச் பண்ணுவோம். இதோட சைன் ஆஃப் பண்ணுவோம். தளரப்படாம எல்லா மேட்சும் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு வேற சொல்லுவோம் ஆய்வு குசாம. பட் இந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அதான் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் தோத்துட்டோன்றது. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல கன்வின்சிங்கா லைக் லிட்டரலி வந்து இதெல்லாம் வந்து நம்ம தோக்க வேண்டிய மேட்ச் அப்படின்றத போனோம். இதுல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் மாத்திரை பவர் பிளே வரைக்கும் வி வேர் இந்த டிரைவிங் பொசிஷன்ல இருந்தோம். அப்படி இருந்தும் தோத்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீலிங்கா இருக்கு. அவ்வளவுதான். மட்டும் உண்மையுமே ஃபீல் பண்ணும். சிஎஸ்கே ஃபீல் பண்ணும். ரொம்ப ஃபீல் பண்ணுது மட்டும் ரொம்ப தான் ஃபீல் பண்ணும். நான்லாம் உண்மையான ஃபேன் ராகுல் ஒன்ன மாதிரி ஆர்சிபி ஃபேன். இல்ல சாரி கேகேஆர் ஃபேன். Okay, we'll sign off for this. We'll back more. That is fun. Bye.